அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஐயா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்கு? ஐயா அது ஏண்டதான் இருக்கு, ஏண்டதான் இருக்கு, ஏண்டதாயா இருக்கு. பத்திரத்துல வில்லங்க ஒண்ணும் இல்லையே. பத்திரத்துல ஒரு வில்லங்க கிடையாதுயா. ஆனா பக்கத்துல தான் வில்லங்க இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எப்பா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி, போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. அம்மா, கோயிலை சுத்தம் பண்ண ஒரு கான்ட்ராக்டர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவரு தாமா இவரு. பேரு கோபாலு. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒத்தாலா இந்த அரண்மனை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சது இவருதாம்மா. கோபாலு கோபாலு என்னடா பெயிண்ட் அடிச்சு பிஞ்சு பண்ணு பிரஸ் மாதிரி இருக்க நீ? ஆமா, அன்னைக்கு அவ்வளவு பெரிய பங்களாவுல தனியா நின்னு கோபாலு கோபாலுன்னு கத்துறதுல உலக லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு நன்றி மறந்து போயிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? அவங்க குலதெய்வ கோயிலை சுத்தம் பண்ணணுமா, அத பத்தி பேச வந்திருக்கேன். அப்பாடா, சுத்தம் மட்டும் பண்றா, எதையும் சுத்திட்டு போயிடாரா? நீங்க கோயில போய் பாத்தீங்களா? காலையிலேயே போய் பார்த்தோமா. அங்க நிறைய வேலை இருக்கு. இதுக்கு உள்ளூர் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. ஒரே சித்தரும்பா இருக்கு. வெளியூர் ஆளுங்களை வச்சுதாமா வேலை பார்க்கணும். நிறைய பணம் செலவாகுமே, பரவாயில்லையா? என் மேனேஜர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புறேன். நீங்க உடனே வேலையை ஆரம்பிங்க. எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறமா. எங்களுக்காகவா? எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஏன் இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போலியே. போகல. போயிடாதீங்க. ஆஹா, துப்பி விட்டானே. ஏம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நடந்தது என்னன்னா, இதுக்கு முன்னால இங்க தங்கி இருந்தவங்கல்ல யாராருக்கும் கொரோனா வந்துச்சோ அவங்கள பூரா தெற்கு பக்கம் இருக்கிற ரூம்ல தான் வச்சிருந்தோம். அதை சுத்தம் பண்ணாம விட்டுட்டேன். அதை தாமா சொல்லுது இந்த பிஞ்சு போன பிரஸ். அது இல்லம்மா, ஒரு வாட்டி தெற்க பெயிண்ட் அடிக்க போனப்போ எதையோ பார்த்து நான் பயந்து ஒரு 6 மாசம் ஜுரத்துல படுத்துட்டேன். அவங்க என்ன திசை தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? தெற்கு மேற்கு வடக்கு நிக்குது. இங்க பாரு, ரொம்ப பேசுனேன், மீசி அப்படியே கையாலே பிடிச்சி பெருசாக்கி மூஞ்சில பெயிண்ட் அடிச்சு விட்டுருவேன். சத்தம் இல்லாம சுத்தம் பண்ணணும். அம்மா 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 அம்மா, அந்த பத்திரம் கேட்டீங்கல்ல, அந்த பத்திரத்தை கொண்டு வர்றமா. அப்படியே குடும்பத்தோட சேர்ந்து கையெழுத்து போட்டு கொஞ்சம் நல்லபடியா அமைச்சு கொடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். கரெக்ட் முருகேஷ், நீ சொல்லுப்பா. அம்மா, இந்த பத்திர விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதத்தான் நான். ஆமா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி, இந்த கோயில் பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஓகே ஓகே. இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடை விற்க விட்டுருவேனா? யாரும் தெற்கு பக்கம் போலியே. போயிடாதீங்க.
என்னாச்சு? அம்மா அம்மா யாரும் பயப்படாதீங்கம்மா. அவங்க என் மாமியார் தாம்மா. ஏன் இப்படி கத்துறாங்க? ஒரு நாள் தெற்கு பக்கம் இருக்கிற அறைய சுத்தம் பண்ண போய் எதையோ பார்த்து பயந்துட்டாங்க. முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நாங்க மருந்து சாப்பிட்டா சரியாயிடுவாங்கம்மா. நன்றிம்மா. சரி வாங்க. என்னடா இது, இத்தனை வருஷம் சென்று இவ்வளவு பெரிய அலறல் சத்தம் கேக்குதுன்னா அப்ப இதுக்கும் இந்த டவுட்டை உடனே கிளியர் பண்ணி ஆகணும்.